ஒவ்வொரு விளையாட்டு வீரருடைய கனவு இந்திய அணிக்காக விளையாட வேண்டியதுதான். அந்த தேர்வானதை நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஐம் வெரி ரொம்ப ஹாப்பி. இந்தியன் டீம்ல வந்து அவனை கூப்பிட்டுருக்காங்கன்னு கொஞ்சம் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாகவே இருந்தது. அவன் 321 அடிச்சான். இங்கே டபுள் செஞ்சுரி ஃபாலோட் வித் ட்ரிபிள் செஞ்சுரி, வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அப்போவே நான் எதிர்பார்த்தேன் அவனுக்கு வந்து இந்தியன் டீம்ல இடம் கிடைக்கும்னு. ஃபோக்கஸ் எல்லாமே இந்தியன் டீம் தான். இந்தியன் டீம் விளையாடணும் தான் அவரோட ஆசை. நாராயணன் ஜெகதீஷனோட ஆசையே வெறும் இந்தியன் டீமுக்கு தான். கோவையிலேருந்து ஃபர்ஸ்ட் பர்சன் இந்தியா டீம்ல வர்றது வந்து ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டு இருக்கு மேல. அதனால ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். ஒரு படம் மட்டும் காலியா இருக்கு, அந்த படம் எதுக்கு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து இந்தியா டீம் விளையாடினா ஜெர்சி அங்கே மாட்டணும். அதனால தான் அச்சீவ்மெண்ட். இதெல்லாம் இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே ஒரு அச்சீவ்மெண்ட்க்கு தான். ரொம்ப நாள் கனவு இந்த மாதிரி இந்தியன் டீம்ல வரணும்னு. இந்தியன் டீம்ல வந்து இடம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அது தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிற சூழல்ல உங்க மகனுக்கு கிடைச்சிருக்கு. கோவையிலேருந்து இவ்வளோ அவனோட ஒர்க் எத்திக்ஸ்னாலேயே வந்திருக்கலாம். அப்புறம் அவனோட பேட் பேசிட்டு, அவனோட பேட்டு, அவனோட கிளவுஸு, அவனோட விக்கெட் கீப்பிங் கிளவுஸ், அதுதான் பேசிட்டு. சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியில் விளையாடி கொண்டிருந்த வீரர் வந்து இந்திய அணிக்கு தேர்வாகி இங்கிலாந்தில் நடக்கக்கூடிய டெஸ்ட் தொடருக்கு தற்போது புறப்பட்டிருக்கிறார். இந்த சூழல்ல அவருடைய பெற்றோர், அதாவது கோவையை சேர்ந்த ஒரு விளையாட்டு வீரர் ஜெகதீசன் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு வீரர் தான் வந்து இப்ப இந்திய அணிக்காக தேர்வு செய்யப்படுறார். இந்த சூழல்ல ஒரு பெற்றோர் நம்முடன் இருக்கார், அவர்கிட்ட நம்ம பேசுவோம். ஐயா வணக்கம். ஒவ்வொரு விளையாட்டு வீரருடைய கனவு இந்திய அணிக்காக விளையாட வேண்டியதுதான். அப்படி வந்து இந்த ஒரு அறிவிப்பும் அந்த தேர்வானதை எப்படி வந்து அவர் ஃபீல் பண்ணாரு, நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஐம் வெரி ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி இந்தியன் டீம்ல வந்து அவனை கூப்பிட்டுருக்காங்கன்னு ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி அபவுட் தி என்டையர் திங். இன்ஃபேக்ட் கொஞ்சம் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாகவே இருந்தது. அவன் 321 அடித்தான். இங்கே டபுள் செஞ்சுரி ஃபாலோட் வித் ட்ரிபிள் செஞ்சுரி அண்ட் ப்ளஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் இருக்கு அவன் கையில். அப்போவே நான் எதிர்பார்த்தேன் அவனுக்கு வந்து இந்தியன் டீம்ல இடம் கிடைக்கும்னு. பட் காட் இஸ் கிரேட். முதல் போட்டியே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் தொடர்ல கிடைச்சிருக்கு, அது குறிப்பா வந்து இங்கிலாந்துல கிடைச்சிருக்கு. இப்ப இங்கிலாந்து ஓவல்ல the mecca of Indian, I mean cricket in the world. So I'm really thrilled is beyond the words. அவருடைய விளையாட்டு வந்து இப்ப எதை நோக்கி இலக்காக வந்து விளையாட்டுட்டு இருக்காரு அவர் வந்து ஃபோக்கஸ் எல்லாமே இந்தியன் டீம் தான். இந்தியன் டீம் விளையாடணும் தான் அவரோட ஆசை. நாராயணன் ஜெகதீஷனோட ஆசையே வெறும் இந்தியன் டீமுக்கு தான். அவன் வந்து ஒர்க் எத்திக்ஸும் நல்லா இருந்திருக்கு. நிறைய எஃபர்ட்டும் போட்டிருக்கான், அதுக்கு நல்லா பண்ணியிருக்கான். இப்போ இங்கிலாந்துக்கு போகும்போது உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனாரு? அங்க போய் அவருடைய முதல் வேலை என்னவா இருக்குன்னு அவர் உங்ககிட்ட சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. ஓப்பன் மைண்டா தான் போயிருக்காரு. ஓப்பன் மைண்டா போயிருக்காரு. He wants to do well. That's all I can say. ரொம்ப ஓப்பன் எப்பவுமே கிரிக்கெட்ல கூட ஓப்பன் மைண்டடா தான் இருப்பார். டிசப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் வராது அவ்வளோ சீக்கிரம். ஐ மீன் பார்ட் ஆஃப் த கேம். 18 கோடி மக்கள், ஐ மீன் 18 பில்லியன் பீப்புள்ல 18th man, sorry, so many billions of people are there, so many crores of people are there. அதுல வந்து இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகிறது ரொம்ப சந்தோஷம் சார். அது மட்டும் இல்லாம இப்ப கோவையை சேர்ந்த ஒரு இளைஞரை வந்து நம்ம பாக்குறோம், அதாவது இந்திய அணிக்கு தேர்வு செஞ்சது. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இது வந்து ஆரம்பத்துல இருந்தே அவர் வந்து நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயமா என்ன? பேசிக்லி இஸ் அ கோவைட். அவன் வந்து வீட்டுக்குள்ள அவன் கோவையில தான் செட்டில் ஆக போறான்னு கனவு இருக்கு அவனோட. கோவையிலேருந்து ஃபர்ஸ்ட் பர்சன் இந்தியா டீம்ல வர்றது வந்து ரொம்ப சந்தோஷம். அவருக்கு குருசாமி, எங்க பிரசிடென்ட், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் பிரசிடென்ட் டிஎல், இவங்க எல்லாரும் மேஜர் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. செக்ரட்டரி,
சவுந்தரராஜன், இப்போ சவுந்தரராஜன் தான் செக்ரட்டரியாக இருக்கார். அவரும் மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அப்கோர்ஸ் நத்திங் டு சே ஷரத், அவரும் he has played a very important role in his because he has ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணியிருக்கார். அஜித் அகர்கர், சேர்மன் ஆஃப் செலெக்ஷன் கமிட்டி, அவரும் க்ளோஸாக ஃபாலோ பண்ணியிருக்கார். சுதான்ஷு கோட்டக், ப்ரெசன்ட்லி இந்தியன் டீமோட பேட்டிங் கோச்சாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரும் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணியிருக்கார். சார் அது மட்டும் இல்லாம இப்ப நடப்பு தொடர்ல வந்து சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியில வந்து விளையாண்டாரு. அந்த அணியில அவர் விளையாண்டதும் அதை பற்றி ஏதாச்சும் தகவல் உங்களுக்கு சொல்லியிருக்காரா? இது எந்த அளவுக்கு வந்து அவருக்கு உறுதுணையா இருந்தது? சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து அவனோட வந்து பெட் டீம். அவன் வந்து அதுக்கு விளையாடுறது வந்து இன்ஃபேக்ட் சிவந்தி ஆதித்யன் வாஸ் வெரி பர்டிகுலர் தட் ஹி ஹஸ் டு பி ரீடைன். அது ஐ திங்க் இட் ஹஸ் பேட் ஆஃப் வெல், நல்லாவே பே ஆஃப் பண்ணியிருக்கு. தேங்க்ஸ் டு சிவந்தி ஆல்சோ ஃபார் ஷோயிங் அவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டு இருக்கு உன் மேலே. அதனால ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். சரதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் மட்டும் காலியா இருக்கு. அந்த படம் எதுக்கு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து இந்தியா டீம் விளையாடினா, இந்தியன் டீமுக்குள்ள போனாலே அது வந்து அவனோட ஜெர்சி அங்கே மாட்டணும். அதனால தான். ஓகே சார். இது வந்து என்னோட பசங்களுக்கும் கனவாக தான் வச்சிருக்கேன். அவங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட், இதெல்லாம் இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஹி வாஸ் ரெப்ரசென்டிங் சென்னை சூப்பர் கிங்ஸ், தென் கல்கட்டா நைட் ரைடர்ஸ், ரஞ்சி ட்ராஃபி, கேப்டனும் பண்ணியிருக்கேன். அப்படி தமிழ்நாடு கேப்டனும் பண்ணியிருக்கேன். அப்படி ரொம்ப நாள் கனவு இந்த மாதிரி இந்தியன் டீம்ல வரணும்னு. கண்டிப்பா சார். அதனால இஸ் ஒர்க் வெரி ஹார்ட். சினிமால பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயங்கள், அதாவது வந்து இந்தியன் டீம்ல வந்து இடம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், அதுவும் தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிற சூழல்ல கோவை சேர்ந்த ஒரு இளைஞருக்கு உங்க மகனுக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து எப்படி ஒரு ஃபீல் பண்ணக்கூடியது? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் கோவையிலேருந்து நம்ம நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை, நோ டவுட் அபவுட் இட். பட் ஆனால் கோவையிலேருந்து இவ்வளோ அவனோட ஒர்க் எத்திக்ஸ்னாலேயே வந்திருக்கலாம். அப்புறம் நான் யாரையும் பெருசாக ஒன்றும் அப்ரோச் பண்ணல. அவனோட பேட் பேசிட்டு, அவனோட பேட்டு, அவனோட க்ளவுஸு, அவனோட விக்கெட் கீப்பிங் க்ளவுஸ், அதுதான் பேசிட்டு. அதனால ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. ரொம்ப நன்றி சார். அவர் தந்தை கூறியது போன்று இந்திய அணியில் அவர் பெரும் சாதனைகள் வந்து படைக்க வேண்டும், வரக்கூடிய விளையாட்டுகளில் வந்து மிக சிறப்பாக விளையாட வேண்டும் என்பதே அனைவருடைய ஆவலாக இருக்குது. கோவையை சேர்ந்த ஒரு இளைஞரும் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து ஒரு விளையாட்டு வீரர் இந்திய அணிக்கு தேர்வாகி இன்னும் சில நாட்கள்ல வந்து அங்க போட்டியில கலந்து கொண்டு விளையாட இருக்கிறார். இந்த செய்தியை வந்து தந்தி தொலைக்காட்சி முதன்மையாக சொல்லியிருக்கு. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் கார்த்திக். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.